ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர். சார் வணக்கம். வணக்கம் சார், பாண்டிச்சேரியில் விஜய் பிரச்சாரம் செய்ய போயிருக்கிறாரு. வழக்கம் போல பசங்க கார்ல இருல குதிச்சிருக்கிறாங்க. நான் போனதானே அப்போ தானே விஜய் மீட்டிங் தெரியும். அது மாதிரி நடந்துருக்கிறாங்க. பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு. பாஜகவை விமர்சித்திருக்கிறார், அதிமுக விமர்சித்திருக்கிறார். வெறும் திமுக மட்டும் விமர்சிக்கல. எப்படி பாக்குறீங்க அந்த பரப்புரையில? முதல்ல போறப்ப வண்டி மேல தாவிட்டாங்க. வண்டி மேல பாஞ்சு வர்றாங்க. அப்புறம் அண்ணன் வெயில கேட்கிறாருன்னு இவ்வளவு பெரிய தர்பூசியத்துக்கு எரிஞ்சிட்டாங்க விஜய் மேலதான். விஜய் வண்டிக்குள்ள அப்படியா உள்ள உட்கார்ந்து இருக்கிற புசி மேல விழுந்துச்சா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பாசத்துக்கு அளவு இல்லாம பண்றாங்க. இது இன்னைக்கும் அந்த வண்டியை சேஸ் பண்ணிட்டு போற வேலையெல்லாம் நடந்துச்சு. அந்த ஜிக்ஜாக் வேலையெல்லாம் நடந்துச்சு. பெருசா கூட்டம் இல்லை பாண்டிச்சேரியில. விஜய் பேசிட்டு இருக்க பின்னாடி எல்லாம் பாக்குறோம், பெருசா கூட்டம் இல்லை. அங்கேயும் போய் என்ன பண்றாருன்னா, போன முறை ஆட்சியில இருந்த நாராயணசாமி, திமுக நாராயணசாமியுடைய ஆட்சியை விமர்சனம் பண்றாரு. போன நாராயணசாமி பாத்தீங்களா அந்த கூட்டணியில கிரண்பேடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. கிரண்பேடி அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு பேசுறாரு. நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க தமிழ்நாட்டுல திமுக விமர்சனம் பண்றீங்கல்ல, 10 வருஷம் அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு, அதை விமர்சனம் பண்ண முடியுமா? ஏன் பேச மாட்டேங்கிற? அங்க போய் என்ன செய்யற, போன ஆட்சியை பூரா விமர்சனம் பண்ணிட்டு போனா போகுதுன்னு என்ன காங்கிரஸ் ரங்கசாமிய மேலோட்டமா ரங்கசாமி பாஜக அரசு அதெல்லாம் செய்யல அப்படின்னு. அங்க முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை? மீனவர் பிரச்சனை. காரைக்கால் மீனவர் பிரச்சனை அங்க கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுவ? அதை ஏன் பேச மாட்ட? அதை நீ பேசினா பாஜக பேசணும், பிஜேபி பேசணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு நேவி, நீ அதை பத்தி பேசவே இல்லை. போனா போகுதுன்னு போன பழைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நாராயணசாமி பேசுறேன். இப்ப போனா போகுதுன்னு 2 கட்சி, இந்த கட்சி ஒட்டு போட்ட கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, அப்படி 2 கூட்டணி மேலோட்டமா பேசிட்டு போன ஆட்சியை பேசிட்டு எப்பயும் போல பாட்டு பாடிட்டு நான் தன்னந்தண்ணி ஆளு, எனக்கு பின்னாடி 8 கோடி பேரு என்னமோ பாட்டெல்லாம் பாடுறேன். எனக்கு அந்த பாட்டுலையும் நிறைய பிள்ளை இருக்கு. தன்னந்தனி இந்த பேங்க்ல வடிவேல் எழுதி கொடுக்குற நீ பாட்டை முதல்ல சரியா பாடு. தன்னந்தனி ஆளு எனக்கு பின்னாடி 8 கோடி பேருன்ற 8 கோடி பேர் இருக்க எப்படி தன்னந்தனி ஆளாவேன்? நீ சொல்லு. லாஜிக்கே தப்பு. லாஜிக்கே தப்பு. உன் பாட்டில் பிழை இருக்கிறது. 8 கோடியில நான் தனியாளுன்னு சொன்னா பரவாயில்ல. நான் தனியாளு, ஆனா என்கிட்ட 8 கோடி பேரோட நிக்கிறேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது கூட்டமா இருக்கியா தனியா? அதுக்கு தெளிவா சொல்லு. நீ அடுத்து பேச பாட போறப்ப முன்னாடி போய் உன் பாட்டுல பிழை இருக்கு, நீ தனியாளா 8 கோடி பேரோட இருப்பீங்க, அது சொல்லு அப்படின்னு எப்பயும் போல பாட்டை பாடிட்டு போயிட்டாரு. உப்புக்கு செப்பு இல்லாத ஒரு பிரச்சாரம். 10 நிமிஷம் வர்றாரு, ஒரு பாட்டு போடுறாரு. கான்பிடண்டா இருக்கு, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம், போனா போதுன்னு. போராடம்லாம் கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க அவருக்கு சொல்லிக்கிறார். பி கேர்ஃபுல், நீ கான்பிடண்டா நான் யாருக்கோ ஆமா பயந்துராத பயந்துராத பி கேர்ஃபுல் யாரடா சொன்னா என்ன சொல்லிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் கான்பிடண்டா இரு, பயப்படாத 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 அப்படின்ற. அது மட்டும் இல்லைங்க, அவர் கட்சிக்காரரு இந்த நான் ஒரு அம்பேத்கர்னு நினைச்சிட்டு இருக்காரு, பானு அம்பேத்கர். அவர் சத்யபிரபா சத்யநாராயணன் திருத்தணியில் நிற்கிறாரு. என்ன டிவி டிபேட்ல என்னதான் RSS காரரா இருந்தாலும் ஏதோ பேசிட்டு இருந்தார் லா பாயிண்ட்லாம். மனுஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அங்க போய் என்ன பண்ணிருக்காப்ல, ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிருக்காப்ல லோக்கல் நிர்வாகிட்ட. அவங்க ஒத்துழைப்பு தர முடியாட்டாங்க. நீ வேணா தனியா போய் கேட்டுக்க, வெற்றி நிச்சயம் தனியா ரோட்ல பேசிட்டே ப்ராப்ளம். ஆமா சீரியஸா பாமா. ஏன் ஓட்டு கேக்குறது, ஓட்டு போட்டுருக்காங்க பாய். கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் ஜெயிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். கான்ஃபிடண்டா இருக்கடா. அவ கைலியோட பல்வலிக்கிட்டு இருக்காங்க. என்ன யாரு முதல்ல ஓட்டு கேட்டு வர்றவன் குனிஞ்சு இல்ல ஓட்டு போடுங்க. நான் யாருன்னு முதல்ல சொல்லணும். நீ அந்த தொகுதிக்காரனா இருந்தா கூட, நீ சென்னையில டி நகர்ல இருக்கிற அட்வொகேட், நீ திருத்தணியில போய் நிக்கிற, உனக்கு யாருன்னே தெரியாது, ஏதோ அம்பேத்கர் சாயல் இருக்கிறதுனால ஒருவேளை சொந்தக்காரர் இருப்போம்னு நினைச்சுக்கிறாங்க. அது வேணா நடக்கலாம். நீ போய் கான்ஃபிடண்டா இருக்க, வெற்றி நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூப்பிடாங்க. வா, நீ யாரு முதல்ல? நீங்க தொகுதிக்கு என்ன வந்திருக்காரு? வாஞ்சிநாதனா அம்பேத்கரான்னு தெரியல, மாறி மாறி பேசிட்டு இருக்காரு. அவர் கெட்டப்ப எல்லாத்துக்கும் பொருந்துதான். ஆமா, படங்கள்லாம் கூட நடிக்கிறாரு போலப்ப. ஆமா, அந்த கெட்ட ஒரு படத்துல வாஞ்சிநாதன் மாதிரி ஏதோ கெட்டப்ப போடாது. ஆமா, அவரை இவங்க வாழும் அம்பேத்கர்னு சொல்லி டிவிக்கில விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரை போய் தனியா விட்டாங்க. அவர் பாவம் அந்த வெயில தனியா பேசிக்கிட்டு இருக்காப்ல, தனியா போயிட்டு இருக்காப்ல. தனியா யாரு விட்ட பிள்ளைங்கிற மாதிரி பாப்பாங்க. இன்னும் தனியா வெளியூர்ல இருந்து இங்க உட்காந்து தனியா. என்னம்மா என்ன பிரச்சனை? கான்ஃபிடண்டா இருங்க, என்ன நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். யாருக்குடா நடக்கும்? எல்லாம் நல்லதாட்டா இருக்காங்க. என்ன கான்ஃபிடண்டா இருக்கு சொல்ற? ஏதோ எக்ஸாம் ரிசல்ட் எதுவும் வெயிட் பண்றியாமா அப்படிங்கிற மாதிரி. இந்த 234 ரிஜெக்ட் கேட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க அவ்வளவு ஈஸியா கன்வெர்ட் பண்றீங்க. எனக்கு தாங்க தெரியும் கஷ்டம். 234 பேருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறக்கி கொண்டு வந்து போட்டிருக்கேன். வேணாம்னு சொன்ன முஸ்தபாவெல்லாம் நாங்க வெயிட் பண்ண ஆக்கியிருக்கிறோம். வேணாம்னு சொன்ன யாரோரே முஸ்தபாவெல்லாம் வரலாற்றுல இடம் பிடிச்சிருவாரு. பிடிஆர் எதிர்த்து நின்ன வேணானுங்கிற அந்த விஷயத்த ஒண்ணு போதாதான் லைஃப் லாங்கா சொல்லிட்டு இருக்கலாம். பிடிஆர் எதிர்த்து நின்ன சுந்தர்சி யாரு? பிடிஆருக்கு சத்திய சோதனை. அதாவது இந்த கேண்டிடேட் பேரை சொல்லி கூட அவரால் திட்ட முடியாது. ஏன்னா அவருக்கு
பிடிஆர் நீ யாரை கொண்டு வந்து நிப்பாட்டாலும் பிடிஆர் அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவருக்கு ஒரு குடும்பத்துக்கான ஒரு செல்வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இவங்க போய் நிக்கிற ஆளை பாருங்க, சுந்தர் சி, முஸ்தபா. பிடிஆர் நீங்க அதுக்கு அவமானப்படுத்தாம அதுக்கு நீங்க வந்து பிடிஆர் நேரடியாக திட்டிருக்காரு இந்த வார்த்தையை, இந்த மாதிரி ஆட்களை போட்டு அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி அவங்க பிறக்கி ஆட்களை பிறக்கி கொண்டு வரதே வருது. பாண்டிச்சேரியில இப்ப தேர்தல் வரப்போது இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள பிரச்சாரம் முடிய போது வேற வழி இல்லாம போய் பேசுகிறேன். இது இன்னொரு ஹைலைட் என்னன்னா, தவளைக்கு போகிற ஒரு தொகுதியில போய் செல்வத்துக்கு வாக்களிங்கன்னு செல்வங்கிறது பாஜக வேட்பாளர். அப்புறம் இது என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வேட்பாளர்னா என் பேர் ராமுனே. ராமுனே உன் பேர் ராம், நீதான் தொகுதி வேட்பாளர். ஆமாண்ணே உங்க கட்சி வேட்பாளர் தானே. நீங்க தானே பார்த்து செலக்ட் பண்ணீங்க. அல்ல தனியா அந்த பாண்டிச்சேரி செலக்ஷனுங்கிறது சூப்பர், அது வேற தனியா பேசலாம். மாத்தி சொல்லிவிட்டாப்ல செல்வத். அப்ப இவங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் பாஜக கூட இருந்து அதுதான் மைண்ட்ல வருது போல. பாஜக வேட்பாளருக்கு வாக்கு கட்டாப்ல. இதுல இன்னொரு பியூட்டினா இது மேக்ஸிமம் பாஜக வேட்பாளர்கள் தானே, அதனால வந்து அவரே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிவிட்டாப்ல. 30 வேட்பாளர் 30 தொகுதி 28 வந்து இவர் நிக்கிறார் இவருடைய கட்சியில. மிச்சம் 2 பேருக்கு நேமம் மக்கள் கட்சின்னு ஏதோ ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க போல. கூட்டணியெல்லாம் வச்சுட்டாங்க. இந்த 28 பேர்ல பியூட்டி என்னன்னா, காலையில வரைக்கும் ஒருத்தர் பாஜக அமைச்சராக இருந்தவர், மத்தியானம் வேட்பாளர். அதிமுக ஒருத்தர் எம்எல்ஏ வந்து அவர் ஒரு வேட்பாளர். பாஜகவின் மாநில தலைவராக இருந்த சாமிநாதன் அவர் ஒரு வேட்பாளர். இப்படி எல்லா கட்சியிலையும் பிறக்கி போட்டு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு அந்த கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு ரங்கசாமியை மேலாமல் தடவி கொடுத்துட்டு பழைய போன 5 வருஷத்துக்கு ஆட்சியில இருந்து நாராயணசாமியை போட்டு திட்டிவிட்டு காங்கிரஸை திட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை மீனவர் பிரச்சனையை பத்தி பேசாம வந்துட்டு, ஏன்னா மீனவர் பிரச்சனையை பேசணும்னா நீ பாஜக விமர்சனம் பண்ணணும். அதை காட்டிலே முக்கியமான விஷயம் மாநில அந்தஸ்து வேணுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை. அதுக்கு இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு, இவருடைய திட்டங்கள் என்னங்கிறது இல்லை. போற இடத்துல பூரா எதுவுமே சொல்றது இல்லை. நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கு. போறவள்ள திமுக திட்டம் நல்ல வேலைக்கு அங்க போயிட்டு திமுக திட்டாமட்டாப்ல. திமுக கூட்டணியில அதுல இன்னொரு காமெடி என்னன்னா, போறப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த காரை 2 வீலர் சேஸ் பண்ணி போறப்ப அந்த தாவேக்கா நிர்வாகிகள் லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் தாவேக்கா நிர்வாகிகளை தமிழ்நாட்டுல எந்த போலீஸும் கை வச்சது கிடையாது. கை வச்சிருந்தா ஆதவ அர்ஜுனா வந்து அவ்வளவுதான். நீங்க இங்க பாண்டிச்சேரியில அவங்க போட்டு வெளுத்து விட்டாங்க. என்ன பண்ணுவா ஆதவ அர்ஜுனா பேசுவாரா? இல்ல விஜய் வீடியோ போடுவாரா, எங்கசாமி சார் அடிக்கிறாங்க என்ன வந்து அடிங்க சார், நான் மேடையெல்லாம் சார் இருக்கேன் சார், என் தொண்டர்களை விட்டுருங்க சார் நீ சொல்லுவீங்க. பெரும்பாலும் வீட்டுக்கு போயிட்டு தான் அந்த மாதிரி வீட்டுக்கு வச்சு வீட்டுல கூட சொல்லுங்க பாண்டிச்சேரி அடிங்க சார், ஈச்சர் ரோட்ல வந்துடலாம் சார் சொல்லுவாரா? அப்ப இது வரைக்கும் முதல் முறையாக போலீஸ் அடி வாங்கியிருக்காங்க எங்க பாண்டிச்சேரியில. தமிழ்நாடு தான் கொதிச்சிருப்பான். அப்ப இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, பக்குவப்படுத்த முடியாத ஒரு கூட்டமா இருக்குங்கிறதுனால இந்த வேலையை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் செஞ்சா ஆளுங்கட்சி சதி. காப்பந்து அரசாங்கம் வந்தாலும் சிஎம் சார் தான் வந்து நடத்துறாரு, தேர்தல் ஆணையத்தை சிஎம் சார் தான் நடத்துறாரு, இது சென்சார் போர்டை சிஎம் சார் தான் நடத்துறாருங்கிறது அவங்க ஒரு அந்த இல்லூஷன்ல இருக்கிற ஒரு கூட்டம். பாண்டிச்சேரி கூட்டம்ங்கிறதும் தேர்தல் 234 ரிசல்ட் வர்ற அன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்க, தேர்தல் ஆணையம் கதறு 200 வாங்கிட்டியா, நாங்க எல்லாத்துலயும் தோத்து போறேன் என்னன்னா எங்களை பார்த்து பயந்துட்டேன், அதான் ரிசல்ட் சொல்றேன். இப்ப நீ கதறிக்கிட்டு இருக்க ரிசல்ட்டா முடியாது செல்லான்றாங்க அந்த இதெல்லாம். பாண்டிச்சேரி கூட்டம்ங்கிறது எப்பயும் போல அரைச்சமாவை அரைச்சிட்டு நாராயணசாமி பழைய கவர்மெண்ட்டை போய் திட்டிவிட்டு பாஜக மேலாக மயிலர்கள் தடையை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. நீ தமிழ்நாட்டில் அடுத்து ஆரம்பிப்பாரு. பாண்டிச்சேரியில போய் அரசியல் பேசிட்டாரு. அரசியல் எல்பிஜி கேஸ் ஈரான் ஹர்முஸ் அணை பத்தி எல்லாம் பேசினாரா? அதெல்லாம் திருச்சியில பேசினார்ல, ஸ்டாலின் தான் காரணம். ஆமா, நீ ஏன் போல, ஏன் ஈரானுக்கு போலன்னு கேக்குறாப்ல. ஈரான்ல போய் போற நிப்பாட்டி இருக்கணும் சார், இல்லன்னா அந்த டேம்ல நடுவுல குதிச்சிட வேண்டியது. நீங்க ஒரு டேங்க் எடுத்துட்டு போங்க சார், பீரங்கி டேங்க் எடுத்துட்டு போய் போற நிறுத்துங்க சார், நீங்க வீட்டுல இருக்கீங்க சார் அப்படிங்கிறாப்ல அந்த ஆளு. இந்த மாதிரி தமிழ்நாடு தான் கவர்மெண்ட் தான் காரணம். ஸ்டாலின்ல இருந்து கட்சிக்காரன் அப்படி பேர் காலையில 6:45 கிளம்பி அவன் வெயில பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு கட்சிக்காரனும் இவங்க வேற ஏடா எங்களை போட்டு படுத்துறீங்க. சிஎம் வந்து விஜய் பேச்செல்லாம் கேட்கும் போது இது வேறையா சரி இங்கப்பா துண்டியா முசிறியா பாடுது அப்படி அவர் அந்த டென்ஷன்ல இருப்பாரு முதலமைச்சர். இவங்க வேற காமெடி ஈரான் போற ஏன் நிப்பாட்டல என்ன சொல்லியிருக்காரு சார், எல்பிஜி கேஸ் இஷ்யூக்கு நீங்க சரியான ஆக்ஷன் எடுக்கலையா? ஏண்டா டெல்லிக்கு போலையா? ஏன் சார் நீங்க டெல்லிக்கு ஏன் சார் போல? டெல்லிக்கு போனாம கொடுத்துருவாங்களா? பியூஷ் கோயல் வந்து 50,000 சிலிண்டர் இருக்கான் சவுத் ஆப்பிரிக்காவில், இதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை, இந்த எல்பிஜி பிரச்சனைங்கிறது ஜூன் மாசத்துக்கு மேல மிகப்பெரிய அளவு சூடு பிடிக்க போகுது. என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. இவங்க என்ன அதுக்கும் திமுக தான் காரணம், அதாவது திமுக தான் காரணம்ங்கிறது இவங்க என்ன மாதிரியான அரசியல் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவங்க எல்லாத்துலயும் ஒரு டேட்டா இருக்கும். என்ன டேட்டா அப்படின்னா, ஒரு போலீஸ் ரெக்கார்டான ஒரு 10 கேஸ் எடுத்துக்குவாங்க. இந்த டேட்டாவை பாஜக காரன்னு சொல்லுவான், திமுக அதிமுக காரன்னு சொல்லுவான்,
தாவேகக்காரன்னு சொல்லுவோம். ஆளுநர்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆளுநர் ரவி இதே தான் பேசினார். நம்ம தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு. அப்ப இவங்க எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் ஒரே இடத்துல தான் வருது. திரும்ப திரும்ப விஜயை வச்சு ஒரு சினிமா நட்சத்திரமா இருக்கிறாரு, ஊடக வெளிச்சம் கிடைக்குது, இவர் பேசினா உடனே போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நீங்க ஒரு பொண்ணு எல்லாம் கேட்கிறேன், என்னம்மா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற, எப்படி பாருங்க. ஆமா சார், பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லைன்னு எத்தனை மணிக்கு வேலைக்கு போற? நான் காலைல 10 மணிக்கு போவேன் சார். எத்தனை மணிக்கு வருவேன்? நைட்டு 11 மணிக்கு வருவேன் சார். ஆனா பாதுகாப்பு இல்லை சார். எப்படிமா பாதுகாப்பு இல்லை? இல்ல சார் பாதுகாப்பு இல்லை. யாருமா சொன்னா? விஜய் சொன்னாரு. அவ்வளவுதான். இந்த விஜய் கூட்டத்துக்கு வர பெண்களை பார்த்துமா பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. அதை காட்டு நம்ம என்ன கேட்கிறோம், இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். முதல் சிட்டி தமிழ்நாடு தான். பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பெண்கள் எப்படி வேலைக்கு போயிட்டு வர முடியும்? இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் உயர்கல்வி படிக்கக்கூடிய தமிழ்நாடு தான். பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி பெண்களை வெளியே விடுவாங்க? நைட் ஷிஃப்ட் ஐடி பார்க்ஸ் இங்க தானே அதிகம். நைட் ஷிஃப்ட். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒரு 5-6 கேஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. கேஸ் ரெக்கார்டை மட்டும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நாங்குநேர்ல நடந்திருக்கு, அங்க நடந்திருக்கு, இங்க நடந்திருக்குன்னு ஒரு 4-5 கேஸை மட்டும் வேகமா மூச்சு முட்டை பேசிட்டு அதே விஷயத்த அதிமுக காரன் பேசுறான், அதே விஷயத்த பாஜக காரன் பேசுறான், அதே விஷயத்தான் விஜயும் பேசுறாரு. அப்ப இங்க என்னன்னா, இங்க கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாம் இங்க உயர்ந்திருக்கு. இதை மடை மாற்றுவதற்காக பெண்கள் ஒரு மேட்டர் அப்படிங்கிறப்ப ஒரு சென்சிட்டிவா போகுங்கிறதுக்காக பண்றாங்க. இப்ப திரும்ப திரும்ப நீங்க பாஜக எத்தனை நாளைக்கு பூச்சாண்டி கட்டுவீங்க? பாஜக வந்தா என்னங்க அப்படின்னு ஒரு நார்மலைஸ் பண்றாங்க பாருங்க. நார்மலைஸ் பண்றது. பாஜகவும் ஒரு கட்சி தான். பாஜக வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு 2-3 சாம்பிள் சொல்லலாம். ஈரோட்ல கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு ஒரு கடை இருந்துச்சு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறாரு. அதை என்ன பண்றாங்கன்னா பெரிய அளவில் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. நல்ல தரமான பொருளை குறைவான விலை கொடுக்குறாரு. ஒரு செயின்லிங் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஈரோடு, சேலம் அந்த பக்கம் ஃபுல்லா ஆரம்பிக்கிறார். ஒரு 10-30 கடை ஆரம்பிக்கிறார். பெரிய லெவலில் போறாரு. ஒரு பெரிய கம்பெனி மாதிரி, மல்டி லெவல் கம்பெனி மாதிரி நடத்துறாரு. ரிலையன்ஸ் அங்கே வர்றான் ஈரோட்டுக்கு. சரி, ரிலையன்ஸ் வந்தவனே என்ன ஆகிறான்னா, இவனுக்கு காம்படிட்டா கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அடிக்க முடியல. ஏன்னா அந்த லோக்கல் இருக்கிறவரு மக்களுடைய தேவையில இருந்து குவாலிட்டியா கொடுக்குறாரு, விலை கம்மியா கொடுக்குறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள், லோக்கல் மக்கள் வேலை பார்க்குறாங்க அந்த நிறுவனத்துல. இதுல என்ன பண்றான், அதை ஒரு பெரிய விலை கொடுத்து அந்த நிறுவனத்தை வாங்குறான். யாரு? ரிலையன்ஸ். மிக எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்கி ஒரு 3 மாசம் நடத்திட்டு, அதுவும் தப்பா நடத்திட்டு, குவாலிட்டி கம்மியா நடத்திட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு மூடிட்டான். இப்போ அங்க யார் மனப்புள்ளி? ரிலையன்ஸ். தமிழ்நாட்டினுடைய சிறு குறு தொழில்கள் பாஜக உள்ள வந்து மொத்தமா அழிச்சிடணும். இன்னைக்கு முழுவதுமே முக்கியமான இண்டஸ்ட்ரி எல்லாமே வட இந்தியர் கையில் இருக்கு. ஆமா. அப்ப நம்மளை போன்ற ஆட்கள் ஏன் பதறோம் அப்படின்னா, பாஜக அதிமுகவுக்கு போறது ஒண்ணுதான், பாஜகவுக்கு போறது ஒண்ணுதான். எந்த வழியில உள்ள வந்தாலும் முதல்ல தொழில் அழிப்பான். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் மொத்தம் வடிச்சு தொலைஞ்சிடும். அதை ஃபுல்லா வட இந்தியர் கையில கொடுத்துருவான். இப்பயே பாதி போயிருச்சு. இப்ப கொஞ்சம் சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. காளிமார்க் நிறுவனம் நம்மகிட்ட கிடையாது. காளிமார்க் பவண்டா கிடையாது. கரண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிடையாது. இந்த மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய சிறு தொழில்கள் இருக்கு பாருங்க. அந்த தொழில பூரா மொத்தமா வலிச்சு தொடச்சு அவங்க கையில கொடுத்துருவான். அம்பானி அதானி கொடுத்துருவான். தமிழ்நாட்டினுடைய சிறு குறு தொழில் மொத்தமா அழிஞ்சு வரும். கல்வி, அடுத்து கல்விக்கு வரலாம். கல்வியில தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 5000 கோடி ரூபாய் தரப்பட்ட பாண்டிச்சேரியில கொண்டு வந்துட்டான்ல. என்ன நடக்க போகுதுன்னு சொல்றான். அது மேலோட்டமா பார்த்தா அவங்களுக்கு 2 மணி கொள்கை நம்ம சொல்றாங்க, 3 மணி கொள்கைன்றாங்க. அது மட்டும் கிடையாது. அது ரொம்ப விசத்தனமான நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, உயர்கல்வியை நீங்க அந்தந்த மாநில மொழிகளை படிக்கணுங்க. நீங்க MBBS தமிழ்ல படிச்சீங்கன்னா உலக லெவலில் எங்க வேலை வைப்போம். சரி, பல மொழிகள், நம்ம மொழி எழுத்து பேச்சு எல்லாம் இருக்கின்ற ஒரு பழமையான தொன்மையான ஒரு கிளாசிக் லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ். இந்த போஜ்பூரி, வாகிரியா, நிறைய சின்ன சின்ன அந்த மக்கள், நம்ம அந்த மக்களுக்கும் சேர்த்தானே அவனும் இந்திய குடிமகன் தானே. அந்த மொழியில உயர்கல்வி படிச்சானா என்ன எங்க போவான்? இவ்வளவு வேணாங்க. இப்ப நம்ம இங்க இருக்க நம்ம சௌராஷ்டிரா மக்கள் தமிழ்ல தான் படிக்கிறாங்க. சௌராஷ்டிரா, குஜராத்ல ஒரு அந்த மொழி பேசுறவங்க எப்படி படிப்பாங்க? அப்ப கல்விக்கு ஒரு பெரிய ஆபத்து. கல்வியை மிக மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுத்துங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய மாநிலம். அப்ப அந்த கல்விக்கு ஒரு ஆப்பு. நாளைக்கு அதிமுக பாஜக தப்பித்தவறி வந்தா முதல்ல வைக்க வேண்டியது கல்வியில கை வைப்பான். கல்வி தானே. கல்வியை காவிமயமாக்குவோம், ராணுவத்தை தேசியமயமாக்குவோம் தானே. முடிஞ்சு, கல்வி முடிஞ்சு, சிறு குறு தொழில் முடிஞ்சிருச்சு. சாதி மத பிரச்சனையை கிளப்புவான். திருப்பரங்குன்றம் மாதிரியான விஷயத்தை கிளப்புவான். இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50 வருஷமா உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு பூரா வட இந்திய மாணவர்களை கொண்டு இறக்குவான். தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் நீங்க இந்தியாவில் எங்க இருந்தாலும் சரி, தமிழ்நாடு TNPSC எக்ஸாம் எழுதி இங்க தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரலாம்னு கொண்டு வருவான். ஏற்கனவே இருந்துச்சு. ஏற்கனவே இருந்ததுதான் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்
தமிழ்ல ஒரு பாடம் எழுதினா தான் நீங்க வேலைக்கு வர முடியுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு அது வந்தாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் மாறி 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 சொல்லிருக்காங்களே. பண்ணி கூட்டு சொல்லிட்டாங்க. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் தானே அதை மாத்தப்பட்டுச்சு. இல்லைன்னா இந்நேரம் நீங்க தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே உங்களுக்கு மொழி தலைமைச் செயலகத்தை விடுங்க, உசிலம்பட்டிலையும் கும்மாப்பட்டிலையும் ஆண்டிப்பட்டில உட்காந்துருப்பான். யாரு கா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அரசு ஊழியர் ஈபிலையும் வாட்டர் போர்ட்லயும். அதுவும் அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, இங்கிலீஷுக்கு பேச மாட்டான், தெரியவும் செய்யாது. ஆமா, அவனுக்கு இங்கிலீஷ்க்கு அவனுக்கு ஆகாது. இப்படி ஒரு நிலம் வந்திருக்கு. இது வந்திருக்கும். தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படும், சிறு குறு தொழில்கள் பறிக்கப்படும், தமிழ்நாட்டினுடைய கல்வி பறிக்கப்படும். இங்க மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதி இன பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? உள்ள வர்றதுக்கு விஜயை வச்சு ஓட்ட பிடிக்கணும். விஜய் என்ன பண்றாரு? நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன், நான் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவன், எனக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க, FCRA ஒரு சட்டம். அதாவது கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம். ஆமா, நேத்து தானே. ஆமா, அது ஒரு பெரிய இஷ்யூ. பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்பே அந்த இது வில்சன் கூட அதிமுக MP வில்சன் கூட சம்பந்தமா பேசியிருக்காரு. அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதுல ஒரு நிலைப்பாடு என்னன்னா, எல்லாத்துக்கும் CM சார் அப்படி வீடியோ போடக்கூடிய நீங்க PM சார், சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு நான் தான் சார், விஜய் தான் சார், உங்கள் விஜயை தொட்டுட்டீங்க, சட்டத்தை நிறைவேற்றுங்க சார். அது இந்த கல்வி நிறுவனங்கள் வெளிநாட்டுல இருந்து வர பணத்தை முடக்கிறதுக்கான சதிதான். முடக்கிறது தான் சதி. ஏன்னா இங்க குறைந்த கட்டணத்துல ஒரு தரமான கல்வியை கிறிஸ்தவ மிஷினரி நிறுவனங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 150-250 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. கிராமப்புற மாணவர்கள் மத்தியில பெரிய அளவுல அந்த கல்வி. திருநெல்வேலியே ஆக்ஸ்போர்ட்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. திருநெல்வேலி, மதுரை எத்தனையோ காலேஜஸ், சென்ட் இருக்கட்டும், அமெரிக்கன் காலேஜா இருக்கட்டும், எத்தனையோ விஷயம் சொல்லிட்டு போலாம். திருச்சி சென்ட் ஜோசப் எடுத்துங்க. ஏதாவது விளிம்புநிலை மக்கள் இருக்கக்கூடிய மக்கள், இரண்டாம் கட்ட இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் கல்வி கொடுக்குறாங்க. திருச்சி படித்தவர்களின் நகரம், திருநெல்வேலி டீப் சவுத்து. ஆனா அங்க படிப்புங்கிறது வேற லெவல்ல கொண்டு வந்திருக்கான். இப்ப அங்க வரக்கூடிய ஃபண்டை கட் பண்ணி அந்த கல்வி நிறுவனங்களை முடக்கக்கூடிய வேலை செய்யப்படுறான். இதுக்கு நீ கிறிஸ்தவர்னு சொல்லி அலாரம் பண்ணக்கூடிய நீ என்ன சொல்லுவ? நீ இந்த ஃபண்டு ஏன் முடக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அது தேச விரோதமா வர பணம் ரூபா. அவங்க எடுத்தவனே அதாங்க சொல்லுவாங்க. எடுத்தவனே அவங்க பிராண்டே அங்கதான் வருவாங்க. நீ ஆன்டி இண்டியன் பணத்தை பேர் வின்சென்ட், நீ தேச விரோதியா தான் இருப்ப. அவன் பேர் வின்சென்ட், நீ தேச விரோதி போ. கேள்வி எடுக்கலாம் கிடையாது. வின்சென்டா தேச விரோதி போன்றாங்க. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணணும்? நீ PM சார், சிறுபான்மை மக்களுக்கு நான் சார் பாதுகாவலன், எங்க மக்களுடைய கல்வியை முடக்காதீங்க சார், பண்டை முடக்காதீங்க, நான் விட மாட்டேன், உங்கள் விஜய் நான் வர்றேன், நீ பேசு பாப்பா தைரியமா. பாஜகன்னு பூச்சாண்டிக்கிறாரு. அது ஒண்ணு இல்லாத ஒண்ணு. பாஜகங்கிறது ஒரு இல்ல. இப்ப யாரு இந்த சட்டத்தை கொண்டு வந்தா? திமுகவா? இப்ப யாரு இந்த சட்டத்தை எதுக்குறா? நீங்களா எதுக்குறீங்க? திமுக தான் எதுக்கு. யார் இதை பத்தி பேசுறா? திமுக MP தான் பேசுறாரு, நாடாளுமன்றத்தை பேசுறாரு, இதுல பேசுறாரு. அப்ப இதை எதிர்க்க வேண்டிய நீ என்ன பண்ற? புஷி ஆனந்தை விட்டு அறிக்கை கொடுக்குறாரு. இதுக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. பட்டும் படாம தொட்டும் தொடாம. ஏன் மோடி சார்னு ஒரு வீடியோ போடு. நீ சிறுபான்மை பாதுகாவலன்னு சொல்றீல, உன் மக்கள் இன இருக்கக்கூடிய மக்கள்ல போய் நிக்க போறிய. புஷி ஆனந்த் வாசிச்சாரா அறிக்கையா? வாசாத தப்பா இருந்திருக்கான். வாச தமிழ்நாட்டுக்கே புரிஞ்சிருக்காது. முதல்ல நாங்கள் தமிழ்நாட்டுக்கே புரிஞ்சிருக்காது. அதனால எழுதி கொடுத்துருக்காங்க. புஷி ஆனந்த் பேர்ல கையெழுத்து போட்டு அறிக்கை வந்திருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? நீ சிறுபான்மை பாதுகாவலன்னு சொல்லிட்டு போட்டு திருச்சி கிழக்குல போய் நிக்கிற, பெரம்பூர்ல போய் நிக்கிற, அது சமூக வாக்கள் வேணும்னு நினைக்கிறீல்ல. அப்ப இந்த பிரச்சனைக்கு நிலைப்பாடு ஏன் நீ வாய் திறக்க மாட்டேங்கிற? கட்சியோட மத்ததுக்கெல்லாம் நீ குரல் கொடுக்குற, வீடியோ போடுற, PM சார் CM சாருங்கிற, திமுக அரசு தான் காரணம், ரெட்ட வேஷம். அந்த என்ன சொல்றாங்க இப்ப டிபேட்லாம் போறப்ப செம்ம காமெடியா இருக்கு. திமுக அதிமுக கள்ள வருவங்க அப்படின்றாங்க. திமுக அதிமுக இதே யாரா கள்ள வருவது சொல்லுங்கடா. எங்களுக்கே தலை சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு. இவங்களோட தாவக காரையோட ஆமா டிபேட்ல போய் உட்காந்து திடீர்னு சொல்லிவிட்டா தரலாம். திமுகவும் அதிமுகவும் கள்ள ஒரு விஜய் கட்சி தலை சுத்திருச்சு. எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. இவங்க வச்சுக்கிட்டு என்ன செய்யறது தெரியல. இது நம்ம இவங்களை காமெடியா லேசா எடுத்துட்டு போனா கூட ஒரு மிகப்பெரிய வாக்குகளை சூறையாடி சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. அப்படிங்கறதா ரொம்ப ஆபத்தான அரசியலா இருக்கு. இது பாஜக ரசிக்குது, விரும்புது, உருவாக்குன ஒரு நபர் தான். எந்த விதமான பிரச்சனையும் குரல் கொடுக்க மாட்டேன், ஆனா சிறுபான்மை வாக்குகள் மட்டும் வேணும், சிறுபான்மை மக்களுடைய காவல் நான் நீ பேசுற நீ ஆபத்தான ஒரு அரசியலை செய்யற. நீங்க கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சு ஒரு ஃபாதர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறோம், நம் வாக்குகளை குறிவைத்து மாறு தேசத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, தயவு செய்து விழிப்புணர்வோட இருக்கணும் பேரை சொல்லாம ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்ப விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் இதை கொஞ்சம் அனலைஸ் பண்றாங்க. இது UPல பண்ற மாதிரி வேலையை, பீகார்ல பண்ண மாதிரியான வேலையை, வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை விஜய் வச்சு செய்ய போறாங்க. இப்படி மாயாவதியை வச்சு பண்ணாங்க, ஓவைசியை வச்சு பண்ணாங்க, தமிழ்நாட்டில் விஜய் வச்சு பண்றாங்கிறது விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்கு புரியுது. இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் கூடிய இந்த அல்லு சிலுக்கு அறகுறையில் வந்துன்றாங்கன்னா அது ஒன்றும் புரியாம விஜய் சொன்னா. கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய கல்வி பங்களிப்பு, மருத்துவ பங்களிப்பு அதிகமா இருக்க மாநிலம் தமிழ்நாடு.
இப்ப அதாவது வட இந்தியாவில் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லையே, இங்கதானே வளர்ச்சி. பிரிட்டிஷ்காரன் மெட்ராஸ் தானங்க வந்தான், அவன் எங்கெங்க வட இந்தியாவுக்கு போனான்? அவன் இங்கதான் வந்தான். இங்கே வந்துதான் பிரிட்டிஷ்காரன் இங்க வந்தான், டச்சுக்காரன் இந்த கடை சென்னைக்கு தான் வந்தான், போர்த்துகீசியர் இந்த கடை, பிரெஞ்சுக்காரன் பாண்டிச்சேரி, எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டு போய் தானே அவனுக்கு வளர்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க. இங்க இருக்குன்னு அவன் கணிச்சிருக்கான். ஆமா, இங்க இருக்குன்னு கணிச்சிருக்கான். அது மட்டும் கிடையாம இங்க ஒரு கல்வியை கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி திருநெல்வேலியா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், திருநெல்வேலியெல்லாம் வந்து டவுன் சவுத், அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்ப அதுக்கு வர ஃபண்டை கட் பண்ணு. இப்ப என்ன அதை உள்ள அர்த்தம்னா, அந்த ஃபண்டை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிறுவனங்கள் அப்படியே அமைங்கி போகும். அப்ப இவர்கள் சார்ந்த சித்தாந்த கல்வியை கொண்டு வர்றதுக்கு அது ஈஸியா போயிடும். கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களோ இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள்லாம் சாதி மதம் பார்க்கறது கிடையாது. எல்லாரையும் வா மார்க் எடுத்திருக்கே வந்து படி அப்படி திறந்து விடுறாங்க. இப்ப அதை குருகுலத்தை கொண்டு வந்துருவான். ஆமா, குருகுலத்தை கொண்டு வரணும். இப்ப நியூ காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சினிமா நடிகர், பிரபலமான சினிமா நடிகர் இன்னைக்கு இருக்கிறார். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய நபர் வச்சுங்க, அவர் பேரை வேண்டாம். அவர் உண்மை என்ன சொல்றாரு, எங்க அப்பா பேரை கேட்டு என்னை பல காலேஜ்ல சீட் கொடுக்கல. என் பேரை சொல்லுங்க, ராதாரவி சொல்றாரு, எங்க அப்பா பேரை கேட்டுட்டு பல காலேஜ்ல எனக்கு சீட் கொடுக்கல. திராவிட இயக்க சிந்தனையாளர் பெரியார், எம்ஜிஆர் சுட்டவர், அது ஒரு அந்த இஷ்யூ போயிட்டு இருக்க காலத்துல எனக்கு சீட் கொடுக்கல. வந்து எனக்கு நியூ காலேஜ் தான் சீட் கொடுத்தாங்க. ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனம் தான் சீட் கொடுத்து படிக்க வச்சாங்க. அதுல கொடுத்ததுனால தான் நான் ஒரு டிகிரி ஹோல்டர் ஆனேன், கிராஜுவேட் ஆனேன் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பேசுறாரு. அப்ப இஸ்லாமிய நிறுவனங்கள், கிறிஸ்தவ நிறுவனங்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழ்மையில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்த நிறுவனங்கள், அதை முடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு வர ஃபண்டை கட் பண்ணு. கேட்டால் என்ன பண்ணுவாங்க, அந்த வர்ற காசை வச்சு இவங்க வந்து மதம் மாற்ற முயற்சி பண்றாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதை நீ பேசுவியா விஜய்? உங்கள் விஜய் சி ஜோசப் விஜய் பேசுவாரா? பேசுறாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வில்சன் பேசுறாரு. நீ சி ஜோசப் விஜய் பேசுவாரா? அது மட்டும் இல்ல, இதை கிறிஸ்தவர் அல்லாத ஜீவசகாப்தனும் சுபேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. ஆமா, நமக்கு என்னன்னா, ஏன்னா இங்க அடிப்படையில ஒரு பெரியாரையும் பகுத்தறிவும் மத நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடிய நம்ம எல்லாரும் நெஞ்சு பதறுது, ஏதோ நடக்க போகுதுடா அப்படின்னு. இவங்களுக்கு என்ன, இவங்க கையாள இருக்காங்க, கையாள இருந்துகிட்டு வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய இதெல்லாம் பேசுவார் விஜய் இன்னைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எதுவும் பேசல, எப்பயும் போல பாட்டு பாடிட்டு போயிட்டாரு. அந்த பாட்டுலயும் தப்பா இருக்கு, அந்த பாட்டு தப்பு. அந்த பாடிக்கொண்டிருப்பவர் விஜய் எதுவும் டைட்டில் போடுறாங்க, அடுத்து வந்து எடுத்து காட்டுவாங்க, அதாவது இதை பாடிக்கொண்டிருப்பவர் விஜய். இந்த பாட்டு சினிமால தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு, வெளியே வந்தா தன்னந்தனியாலா. எனக்கு பின்னாடி 8 கோடி பேர் இருக்கா, தனியால் இல்ல, கடைசி நம்பிக்கை நான் தான் அப்படி அவரே சொல்றாரா? அவரே சொல்றாரு. உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், யார் சொல்றா? அவரே சொல்றாரு. கடைசி நான் தான் ரஜினியோட பெரிய ஆளு, யார் சொன்னா? நானே சொல்லிக்கிறேன். இந்த உச்சத்தை விட்டு வந்தாலு, மிகப்பெரிய பதவியை விட்டு வந்த 2 பேருக்கு வித்தியாசம் பாத்திருக்கீங்களா? யார் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஒரு பெரிய பதவியை விட்டுட்டு இன்னைக்கு மக்கள் சேவை செய்வதற்காக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வந்தாரு. இவர் உச்சத்தை விட்டு வந்திருக்காரு. 2 ஒரே ஸ்கிரிப்ட் தான். ஆமா, ஸ்கிரிப்ட். இப்படி சொல்றதே ஐயக்கத்தனால. காமராஜர், பெரியார், அண்ணா யாருமே சொல்லலையே. ஏங்க, பெரியார் ஈரோட்டோட ஜமீன்ங்க அவரு. ஆமா, அவருக்கு ஏன் கஷ்டப்படணும்? திருவாரூர் சமஸ்தானத்துல அந்த சமஸ்தானத்தை எதிர்க்க போறாரு, போராட்டம் வைக்க முடியல, அந்த மன்னர் வரவேற்கிறாரு. இதுல என்ன பியூட்டினா, பெரியாருடைய அந்த சம்பவத்துல அந்த திருவாங்கூர் மன்னர் வந்து டெல்லிக்கோ மத்த ஊருக்கோ போறப்ப ஈரோட்ல பெரியார் வீட்டுல வந்து தங்குவாராம். அதான் சொல்றேன், தங்கி சாப்பிடுவாங்க. பெரியாரு ட்ரெயின் ஏறி போறாரு. எங்க போறாரு? அந்த ஆலய நுழைவு போராட்டத்துக்கு போறாரு. போறப்ப என்ன பண்றாரு, அந்த மன்னர் வந்து ஒரு விருந்தாளியா வந்திருக்கிறாருன்னு ரிசீவ் பண்ண போறாரு. யோ, உடைய போராட்டம் வந்திருக்கியா? இல்ல, அவரே சொல்றாரு, நான் உங்களை விருந்தாளியா வரல, உனக்கு போராட்டம் வந்திருக்கு. வாசப்படில உட்காந்துருக்காரு. வாசப்படில உட்காந்து, உங்க தெருக்குள்ள ஆடு மாடு கோழி எல்லாம் போது, மனுஷன் போக கூடாதையா, நீ ஏன் விட மாட்டேங்கிற? அவங்க விடாத வரைக்கும் நான் போக மாட்டேன்னு உட்காந்து. இல்ல, அன்னைக்கு பெரியார் சொல்லலையே. அப்பேற்பட்ட பெரியாரு பாத்தியா, நான் ஒரு பண்ணையாரு, அந்த உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், வீட்டு மாளிகை விட்டு வந்திருக்கிறேன், வசதியான வாழ்க்கையை விட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டு வர்றாரு. இந்த மக்களுடைய குரல் கேட்டு ஓடி வர்றாரு. அதை அடையாளப்படுத்தலையே. அண்ணா வந்து 20 வருஷம் அண்ணா அன்னைக்கு அந்த எம்ஏ படிச்சிருங்க. அன்னைக்கு எம்ஏ படிச்சிருந்தா தமிழ்நாட்டுல அண்ணா மாதிரி இங்கிலீஷ் பேசவும் ஆள் இல்ல, தமிழ் பேசவும் வந்து உச்ச சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போயிருப்பாரு அண்ணா. ஆமா, அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அண்ணா வந்து ரொம்ப லக்ஸூரியா, பார்ப்பனர்களை எதிர்க்காம இருந்திருந்தா கொஞ்சம் அனுசரிச்சே வேணாங்க. அன்னைக்கு ஆளே கிடையாது. அன்னைக்கு அவர் சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போயிருப்பாரு. அவருடைய படிப்புக்கும் அவருடைய அறிவுக்கும் அவருடைய திறமைக்கும் இன்னைக்கு அரசாங்கத்துல ஒரு மிக உயரிய பதவியில் இருந்திருப்பாரு. இந்த புற்றுநோய்க்கு அதுவும் லைட் படக்கூடாது, பேசி 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 ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேசாதீங்க, லைட் பட்டு 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 உயிர் போயிருக்கு. ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் கிடந்தாராம். ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து படிச்சு தரான் ஃபுல்லா. டாக்டர் கூப்பிட்டு கேட்டாராம், சார்
ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன் சார், ஏங்க நீங்க அடங்க மாட்டீங்களாங்கன்னு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தின் மீன் வெறி. அண்ணா சொல்லலையா, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் நினைச்சிருந்தேன் அந்த உயரிய பதவிக்கு போயிருப்பேன், லக்ஸரியா வாழ்க்கை படிச்சுன்னு அப்படி சொல்ல மாட்டாருங்க. படிச்சவங்க இல்ல, தியாக மனப்பான்மையோடு வரக்கூடிய யாருமே சொல்ல மாட்டாங்க. இது ஒரு அளவு கூட உனக்கு கேரியர் உச்சத்தை உனக்கு யார் விட்டு வர சொன்னா? அது எல்லாம் உலகத்திலேயே வந்து பொண்டாட்டி கடை கொடுத்துருக்க, புள்ளி கடை கொடுத்துருக்குற, மாமனாருக்கு அப்பாவுக்கு கடை கொடுத்துருக்க, அம்மாவுக்கு கடை கொடுத்துருக்கேன்னு சொத்துக்களை பல விதமா கணக்கு காமிச்சுட்டு வந்து கேரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு நீ வந்து தமிழ்நாட்டினுடைய இது இன்னும் நம்பக்கூடிய கூட்டங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம பேசுறேன். விஜய்க்கு நமக்கு தனிப்பட்ட பகை ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய ஆபத்தான ஒரு வேலையை செய்யறாரு விஜய் அப்படிங்கிறதுக்காக தான் இது வெளியில ஏதாவது யாருக்காவது போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். பார்ப்போம். நம்ம தொடர்ச்சியான விழிப்புணர்வை மக்களுக்கு சமூகத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ச்சியான உரையாடல் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படின்னு ஒரு ஊடகவியலாளனா நான் நம்புறேன்.